இந்து கடவுள்களோட பவர்ஃபுல் வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ரொம்பவே சக்தி வாய்ந்த வாகனத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன். 3வது இடத்துல ஐயப்பனோட புலி. இந்த புலியோட தல புராணம் யாருக்குமே தெரியாம இருக்க முடியாது. புலிப்பாலுக்காக காட்டுக்கு போன ஐயப்பன் பாலை எடுத்துட்டு அந்த புலியை அடக்கிட்டு அந்த புலிமலையை ஏறி வந்ததுனால இவருக்கு அந்த வாகனம் அப்படியே மாற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். 2வது இடத்துல இந்திரனோட வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானைக்கு 4 தந்தங்களும் 7 துதிக்கைகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. அது இல்லாம ரொம்ப பவர்ஃபுல்லான வாகனமாகவும் இது சொல்லப்படுது. அது இல்லாம இந்த யானையை தான் போர்களாம் இந்திரன் பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த வெள்ளை யானை சுத்தி பல புராண வரலாறுகள் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. கருடன் அடைக்காத்த முட்டையிலிருந்து 8 ஆண் யானையும் 8 பெண் யானையும் வந்ததாக சொல்லப்படுது. இந்த யானைகளிலே ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவும் தலைவனாகவும் இருந்தது இந்த வெள்ளை யானை தான். அது இல்லாம இந்த வெள்ளை யானைக்கு மேகத்தை உருவாக்குற சக்தியாகவும் வானத்தை உருவாக்குற சக்தியாகவும் மின்னலை உருவாக்குற சக்தியாகவும் இருந்ததுனால தன்ன மாதிரியே சக்தி இருக்கிறதுனால தன்னோட வாகனமா இந்திரன் இந்த யானை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் இடத்துல நான் எதை வச்சிருக்கேன்னா விநாயகரோட எலி தான். அதாவது இந்த எலி மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு